நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கோவையில் பெய்த திடீர் கனமழை காரணமாக மேட்டுப்பாளையம் சாலை, சாய்பாபா காலனி பகுதிகளில் மழைநீருடன் சாக்கடை நீர் கலந்து சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். அருண், வணக்கம். கள தகவல்கள். அகிலா, வணக்கம். அதாவது கோவையில் மாநகரம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக இன்று பிற்பகலில் கனமழையானது பெய்தது. காற்றுடன் கூடிய இந்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் சாலைகளில் வெள்ளம், மழை வெள்ளம் குளம் போல தேங்கி காணப்படுகிறது. குறிப்பாக கோவை மேட்டுப்பாளையம் சாலை, சாய்பாபா காலனி பகுதியில் மழைநீர் வெள்ளம் போல தேங்கி காணப்படுவதால் அங்கு வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். அதே போன்று சாய்பாபா கோவில் பகுதியில் அந்த மழை நீர் தேங்கியுள்ள நிலையில அங்கு சாக்கடை கால்வாய்களும் நிறைந்து சாக்கடை நீரும் அந்த மழை நீருடன் கலந்து குளம் போல தேங்கி காணப்படுகிறது. கரு நிறத்தில் அந்த சாக்கடை கழிவு நீர் அங்கு தேங்கி இருக்கக்கூடிய நிலையில அங்கு கடுமையான துர்நாற்றமானது வீசி வருகிறது. இந்த நிலையில அவ்வழியே வரக்கூடிய இருசக்கர வாகன ஓட்டிகள் கடுமையான பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. மாநகராட்சி பணியாளர்கள் தற்போது வரை வராத நிலையில மேலும் தொடர்ந்து தற்பொழுது சாரல் மழையானது பல்வேறு பகுதிகளில் பெய்து வருகிறது. குறிப்பாக காந்திபுரம், சாய்பாபா காலனி, கவுண்டம்பாளையம், இடையர்பாளையம், ரயில் நிலையம், பூ மார்க்கெட், ஆர்எஸ்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழையானது தொடர்ந்து பெய்து வரக்கூடிய நிலையில பல்வேறு பகுதிகளிலும் இதே நிலைதான் நீடிக்கிறது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி அருண். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.